நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அவருடைய கற்பனைகள் இப்போ ஒரு குடும்பம் வந்து சகல நன்மையும் பெற்றுக்கொள்ளும். என்ன பெற்றுக்கொள்ளணும்? உங்க வீட்டுல என்ன வரணும்? எல்லா விதமான நன்மையும் வரணும். இந்த எல்லா விதமான நன்மையும் உங்க வீட்டுல வரணும் அப்படின்னா கற்பனையை கைக்கொள்ளணும். கற்பனையை கைக்கொள்வது ரொம்ப பாரமானதோ அல்ல, ரொம்ப கடினமான காரியம் கிடையாது, ரொம்ப ஈஸியான காரியம் தான் அப்படின்னு. அப்ப கற்பனையை கைக்கொள்ளணும் அப்படின்னா புதிய ஏற்பாடு நமக்கு எந்த நன்மை சொல்லுங்க? 2 கற்பனை. அந்த 2 கற்பனைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா சகல ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து. அல்லேலூயா.